வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும், நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 கப் ரவாக்கு 1/2 கப் அளவு பருப்பு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போது அதே பேனில் 2 கப் அளவுக்கு ரவாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நெய் அப்புறம் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. சும்மா ப்ளைனான ஒரு பேனில் போட்டு வறுத்தாலே போதுமானது. இப்போ நான் அந்த வறுத்த பாசி பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 பாகம் வேகட்டும். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இது லேசாக பொரியட்டும். இப்போ இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு துண்டு வந்து இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. சிம்மில் வச்சுக்கோங்க எப்போதும் தாளிக்கும் போது. இப்போ இதை நல்லா கலந்துடலாம் ஒரு தடவை. இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துலாம். நான் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ரவாக்கு நீங்கள் வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நீங்கள் வந்து 2 கப் ரவா சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து இதை மூடி போட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, இதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருந்தால் போதுமானது. இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இன்னொரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு இந்த மாதிரி தூவினிங்கன்னா அது வந்து கட்டிப்படாமல் வரும். நமக்கு கொட்டினதுக்கப்புறம் நல்லா வேகமாக கிளறுங்க. அடுப்பை வந்து இப்போது சிம்மில் வச்சுடுங்க. வேகமாக கிளறினீங்கன்னா அந்த கட்டிப்படாமல் வரும். நமக்கு நல்லா கலந்துட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை வந்துட்டு இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த சூட்லேயே வந்து இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணலன்னா இது வந்து உப்புமா மாதிரி ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. இதை வந்து கிளறி பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட வந்து ரவா பொங்கல் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.